ஹாய் ஹலோ நம்பளே எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல் இந்த திருச்சி ஜாப் வித் பங்கல் நவீன். ஸோ எனக்கு பத்தி பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா டிஎன்இபில இருந்து வந்திருக்கக்கூடிய வேலைவாய்ப்பு அனௌன்ஸ்மெண்ட் பத்தி தான் நண்பர்களே இந்த வீடியோ ஃபுல்லா நம்ம பார்க்க போறோம். சோ ப்ரீவியஸா பாத்தீங்கன்னா டிஎன்இபில இருந்து ஒரு 85+ வேகன்சிஸ் டிஎன்பிஎஸ்சில இருந்து நம்மளுக்கு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஏஇ போஸ்ட்டுக்கு கொடுத்திருந்தாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இப்ப ரீசெண்டா டிஎன்இபில இருந்து நம்மளுக்கு அப்ரண்டிஸ்ஷிப்க்கு பாத்தீங்கன்னா 500 வேகன்சிஸ் பாத்தீங்கன்னா அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருந்தாங்க. அதன் அடிப்படையில இப்ப மூணாவது ஒரு நோட்டிபிகேஷன் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. அது யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், அப்ளை பண்றதுக்கான தகுதி என்னன்னு சொல்லிட்டு எவ்வளவு டேட் வரைக்கும் உங்களுக்கு எக்ஸ்டென்ஷன் கொடுத்திருக்காங்கன்னு சொல்லிட்டு எல்லாமே நம்ம அபிஷியல் நோட்டிபிகேஷன் பார்க்கலாம். சோ அதை பாக்குறதுக்கு முன்னாடி இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம போற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்கு நோட்டிபிகேஷன் வரும். சோ இந்த வீடியோ இந்த ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பாருங்க, அப்பதான் நம்ம சொல்ற டீடைல்ஸ் எல்லாமே உங்களுக்கு தெளிவாக புரியும். இனிமே நம்ம டெலிகிராம், பேஸ்புக், இன்ஸ்டா குரூப்ல ஜாயின் பண்ணீங்கன்னா கண்டிப்பா ஜாயின் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்காகவே நம்ம வாட்ஸ்அப் குரூப் கிரியேட் பண்ணிருக்கோம். சோ 38 மாவட்டத்தில் இருக்கக்கூடிய நண்பர்களும் நண்பிகளும் நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப்ல ஜாயின் பண்ணி நம்ம கொடுக்கிற டெய்லி அப்டேட்ஸ் நீங்க உடனே தெரிந்து கொள்ளலாம். சரி வாங்க நம்ம இப்ப நம்ம அந்த அபிஷியல் நோட்டிபிகேஷன் ஃபுல் டீடைல்ஸ் பார்ப்போம். நம்ம இப்ப நீங்க திரையில பார்த்துட்டு இருக்கிறது அந்த அபிஷியல் வெப்சைட். டிஎன்இபில இருக்கக்கூடிய ஒரு பங்கு தான் பாத்தீங்கன்னா தமிழ்நாடு எலக்ட்ரிசிட்டி ரெகுலேட்டரி கமிஷன், அதாவது தமிழ்நாடு மின்சார ஒழுங்குமுறை ஆணையத்திலிருந்து வரக்கூடிய எல்லா வேலை அனௌன்ஸ்மெண்ட் பத்தி பாத்தீங்கன்னா இந்த வெப்சைட்ல தான் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுவாங்க. இதுல 2021 என்ன வந்துச்சு, 22, 23, 24 பாத்தீங்கன்னா தனித்தனியா கொடுத்திருக்காங்க. இப்ப 2024ல 2 நோட்டிபிகேஷன் இருக்குது. ஒண்ணு பாத்தீங்கன்னா ERRATA அப்பாயின்மெண்ட்டுக்கு ஆபீஸ் அசிஸ்டன்ட்க்கு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிருக்காங்க. இந்த நோட்டிபிகேஷன் 9/7/2024 அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டாங்க. அடுத்த போஸ்டிங் பாத்தீங்கன்னா ஆபீஸ் அசிஸ்டன்ட் கம் டிரைவர் அண்ட் ஆபீஸ் அசிஸ்டன்ட், இந்த 2 போஸ்டிங்க்கு பாத்தீங்கன்னா 5/7/2024 அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டாங்க. இந்த 2 போஸ்டிங்குமே பாத்தீங்கன்னா 31/7/2024 வரைக்கும் டைம் இருக்குன்னு சொல்லிருக்காங்க. இப்ப ERRATA அதுல பாத்தீங்கன்னா வந்திருக்கக்கூடிய போஸ்டிங்ஸ் ஃபர்ஸ்ட் நம்ம பாத்துருவோம். சோ இதுதான் பாத்தீங்கன்னா இதுல பாத்தீங்கன்னா ஆபீஸ் அசிஸ்டன்ட் கம் டிரைவர் போஸ்டிங் 30 வயசுக்கு மிகாமல் இருந்து அப் டு 32 வயசு வரைக்கும் விண்ணப்பிக்கலாம். ஒரு காலி பணியிடங்கள் கொடுத்திருக்காங்க. ஆபீஸ் அசிஸ்டன்ட்டுக்கு பாத்தீங்கன்னா 4 காலி பணியிடங்கள் கொடுத்திருக்காங்க. 30 வயசுல இருந்து அப் டு 32 வயசு வரைக்கும் விண்ணப்பிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இரண்டாவது போஸ்டிங் நம்ம பார்ப்போம். சோ இதுல பாத்தீங்கன்னா 5/7/2024 அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. இதுல ஆபீஸ் அசிஸ்டன்ட் கம் டிரைவருக்கு ஒரு காலி பணியிடங்களும் கொடுத்திருக்காங்க. ஆபீஸ் அசிஸ்டன்ட்டுக்கு மட்டும் பாத்தீங்கன்னா 4 காலி பணியிடங்கள், டோட்டலா பாத்தீங்கன்னா இதுல 5 காலி பணியிடங்கள், அதுல 5 காலி பணியிடங்கள், டோட்டலா 20 காலி பணியிடங்கள் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிருக்காங்க. இந்த ஆபீஸ் அசிஸ்டன்ட் கம் டிரைவர் போஸ்டிங் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா 8ஆம் வகுப்பு முடிச்சிருந்தாலே போதும். அதே மாதிரி தமிழ் வழியில படிச்சிருந்தாலும் சரி, அதே மாதிரி டிரைவிங் லைட் மோட்டார் வெஹிக்கிள் அது LMB வச்சிருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க, டிரைவிங் லைசன்ஸ். அதே மாதிரி பிசிக்கலா பாத்தீங்கன்னா உங்களுக்கு சைக்கிளிங் முதற்கொண்டு பாத்தீங்கன்னா பிசிக்கல் ஸ்டாண்டர்ட் லெவல் நீங்க பெட்டரா இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது லெவல் 1க்கு அப்ளை பண்றதுனால மாத சம்பளம் 15,700 முதல் அப் டு 50,000 வரை சம்பளம் வாங்க முடியும் சொல்லியிருக்காங்க. மினிமம் 30 வயசுல இருந்து அப் டு 32 வயசு வரைக்கும் விண்ணப்பிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்கு அடுத்த போஸ்டிங் ஆபீஸ் அசிஸ்டன்ட் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இதுக்கு 8ஆம் வகுப்பு முடிச்சிருந்தாலே போதும், தமிழ் வழியில முடிச்சிருந்தாலும் சரி நீங்க எலிஜிபிள். இதுக்கு மாத சம்பளம் 15,700 முதல் அப் டு 50,000 வரைக்கும் விண்ணப்பிக்கலாம். சோ இதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா 30 வயசுல இருந்து அப் டு 32 வயசு வரைக்கும் விண்ணப்பிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. சோ இது பாத்தீங்கன்னா ரிசர்வேஷன் கேட்டகரிக்கும் பாத்தீங்கன்னா MBC, BC, OC, பிசிக்கலி ஹேண்டிகேப்டு, சோ இவங்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிருப்போம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. சோ பயோடேட்டா நீங்க ஃபில் பண்ணிட்டு அதே மாதிரி நோ அப்ஜெக்ஷன் லெட்டர் நீங்க வாங்கணும். அதே மாதிரி உங்களோட டாக்குமெண்ட் எல்லாமே அட்டாச்மெண்ட் பண்ணணும், டிரைவிங் லைசன்ஸ் அட்டாச்மெண்ட் பண்ணணும். சோ இது எல்லாமே அட்டாச்மெண்ட் பண்ணிட்டு 31/7/2024 இந்த அட்ரஸ்க்கு அனுப்பணும் சொல்லியிருக்காங்க. அட்ரஸ் பாத்தீங்கன்னா தி செக்ரட்டரி, தமிழ்நாடு எலக்ட்ரிசிட்டி ரெகுலேட்டரி கமிஷன், 4th floor, SIDCO கார்பரேட் ஆபீஸ் பில்டிங், திருவிக்கா இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட், கிண்டி, சென்னை 6,32,000. இந்த அட்ரஸ்க்கு பாத்தீங்கன்னா 31/7/2024 உங்களோட பயோடேட்டா அனுப்பியிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இப்ப நீங்க திரையில பாத்துட்டு இருக்கிறதா 2 போஸ்டிங்குமே காமன் பயோடேட்டா. இதுல உங்களுக்கு என்ன போஸ்டுக்கு அப்ளை பண்ண போறீங்க, உங்களுடைய நேம், நீங்க மேலா ஃபீமேலா டிரான்ஸ்ஜெண்டர் கொடுத்துருங்க. BC, MBC இந்த 2 காஸ்ட் மட்டும் அப்ளை பண்ண முடியும். உங்களோட கரண்ட் அட்ரஸ், ஃபாதர் நேம், ஏஜ், டேட் ஆஃப் பர்த், எந்த ஊர்ல பிறந்தீங்க, உங்களோட டேட் ஆஃப் பர்த் என்ன, மதர் டங் அதாவது தமிழா இங்கிலீஷ் கொடுத்துருங்க. எஜுகேஷன் குவாலிபிகேஷன் என்ன படிச்சிருக்கீங்க, எம்ப்ளாய்மெண்ட் ஆபீஸர் பதிஞ்சிருக்கக்கூடிய அந்த எம்ப்ளாய்மெண்ட் நம்பர் மென்ஷன் பண்ணிடுங்க.
உங்களுடைய ஆதார் கார்டு நம்பரை வந்து மென்ஷன் பண்ணிடுங்க. எக்ஸ்பீரியன்ஸ் ஏதாச்சும் இருந்துச்சு அப்படின்னா அதையும் வந்து கொடுத்துருங்க. சோ இது நம்மளாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த எம்ப்ளாய்மெண்ட் ஆபீஸ் கார்டு இருக்கட்டும், ஆதார் கார்டு இருக்கட்டும், எஜுகேஷன் குவாலிபிகேஷன், மார்க் ஷீட், பர்த் சர்டிபிகேட், எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிபிகேட், சோ இந்த எல்லா டாக்குமெண்ட் அட்டாச்மெண்ட் பண்ணி நோ அப்ஜெக்ஷன் லெட்டர் இது எல்லாமே வந்து நீங்க அட்டாச்மெண்ட் பண்ணிட்டு 31/7/2024 நீங்க அனுப்பணும் வந்து சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த 2 நோட்டிபிகேஷனுமே நம்ம டிஸ்கிரிப்ஷன் அண்ட் ஃபர்ஸ்ட் கமெண்ட் வந்து கொடுத்துருக்கோம். இல்ல நீங்க டைரக்டா டவுன்லோட் பண்ணி எடுத்து யூஸ் பண்ணிக்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னா நம்ம டெலிகிராம்ல வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி வாட்ஸ்அப் குரூப்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம வந்து அப்லோட் பண்ணிருக்கோம், நீங்க டவுன்லோட் பண்ணி எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். சோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ சோ மச், ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் கெரியர்.